வணக்கம். இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போவது சென்னை 600010 கீழ்பாக். கீழ்பாக்குடைய வரலாறு என்ன, அதில் இருந்த பிரபல மனிதர்கள்லாம் யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க. கீழ்பாக் அப்படின்னாலே ஒரு காலத்தில் மனவியாதிக்கெல்லாம் மனநோய்க்கெல்லாம் சிகிச்சை செய்யலாம், பல ரகத்தில் மனநோய்கள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஒரு எல்லாரையுமே பைத்தியம் அப்படின்னு சொல்கிற ஒரு காலம். அப்போது கீழ்பாக்குக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே உனக்கு என்ன ஏதாவது ஆயிடுத்தா, உன் மனசு சரியா இல்லையா, புத்தி சரியா இல்லையா அப்படின்லாம் தான் கேட்பாங்க. அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, நாங்கள்லாமும் அதை சொல்லி சிரிக்கவும் சிரிச்சிருக்கோம். ஆனால் இப்போது நமக்கே இதெல்லாம் தெரிய வருது. மனநோய் அப்படிங்கிறத அதுக்கு சிகிச்சையும் செய்யலாம், அதுலேருந்து வெளியிலவும் வரலாம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இந்த சேவையை 232 வருடங்களாக ஒரு மருத்துவமனை சென்னையில் செஞ்சிட்ருக்கு அப்படின்னா அது எப்பேற்பட்ட மருத்துவமனையாக இருக்கணும். அதுதான் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த். 1794 வருடம் வேலண்டைன் கானோலி அப்படிங்கிறவர் தொடக்கி வைத்த ஒரு மருத்துவமனை. அதற்கு பிறகு அதுக்கு டால்டன்ஸ் மேட் ஹவுஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் இருந்தது. அதற்கு பிறகு அதுவே இப்போது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்னு இந்தியா பூராவும் மிக பிரபலம் அடைந்த ஒரு மருத்துவமனை. இந்த இடத்துல இருந்து தான் இந்தியாவுடைய முதல் மனநோய் நிபுணர்களில் முதல் பெண்மணி டாக்டர் சாரதா மேனன் அவர்கள் வெளியில் வந்தவர். அதற்கு பிறகு இவரே சென்னையில் ஒரு மிக பிரபல மனநோய் நிபுணராகவும் இருந்தார் பல வருடங்களுக்கு. கீழ்பாக்குடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி கீழ்பாக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சென்னையோடைய மேற்கு புறத்தில் இருக்கிற இந்த கீழ்ப்பாக்கம், இதற்கு பெயர் எப்படி கீழ்ப்பாக்கம்னு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ஆதாரபூர்வமாக ஒரு பதிலும் கிடையாது. ஆனால் பல பெயர்கள் அதுக்கு பல கருத்துகள் கொடுத்திருக்கிறார்கள். கீழ்ப்பக்கமாக இருக்கிறது, ஒரு பள்ளமாக இருக்குது, அதனால் அதற்கு கீழ்ப்பாக்கம் அப்படின்னு பெயர். அதே போல் கிழக்கு முகமாக இருக்கிறதுனால அதுக்கு கீழ்ப்பாக்கம். ஆனால் அது கிழக்கு புறத்தில் இல்லவே இல்லை, மேற்கு புறத்தில் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் என்னவோ கீழ்ப்பாக்கம்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால் கீழ்பாக் அப்படிம்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி கீழ்பாக் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அங்கே பெரும்பாலும் இருப்பாங்க. இந்த கீழ்பாக் அப்படிங்கிறதே ஆங்கிலேயர் வந்த பிறகு தான் மிகவும் பிரபலமடைந்த ஒரு பகுதி. அது எப்படி அவ்வளோ பிரபலம் அடைந்தது? அது இருந்த இடத்தினால. கடலோரத்தில் இருந்தது புனித ஜார்ஜ் கோட்டை. அதிலேருந்து 4 பாதைகள் வெளியில் வந்தன. வடக்கு முகமாக செல்கிற பாதை பழவேற்காடுக்கு செல்லும் ராஜாஜி சாலை, இப்போ அதுக்கு பெயர். ஒரு காலத்தில் நார்த் பீச் ரோடு அல்லது ஃபர்ஸ்ட் லைன் பீச். தெற்கு முகமாக போர்த்துகிய நகரமாக இருந்த சாந்தோமேக்கு செல்வது சவுத் பீச் ரோடு, இப்பொழுது அதுக்கு பெயர் காமராஜ் சாலை. அதே போல் செயின்ட் தாமஸ் மவுண்ட், அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுடைய இராணுவ படையெல்லாம் இருந்த இடம், அதை நோக்கி செல்கிற பாதைக்கு தான் மவுண்ட் ரோடு அப்படின்னு பெயர். 4வது மேற்கு முகமாக செல்கிற பாதை. எதற்காக? இந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் கோட்டை கட்டிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கொடுத்த அந்த நாயக், அவர் இருந்ததே பூனமல்லியில் தான், பூவிருந்தவல்லி. அதற்கு போகிற வழி தான் பூனமல்லி ஹைரோடு. இந்த பூனமல்லி ஹைரோடில் இருப்பது தான் கீழ்பாக். அதனால் 19வது நூற்றாண்டிலிருந்து ஆங்கிலேயர்கள் கோட்டைக்கு வெளியில் பெரிய பெரிய பங்களாலாம் கட்டி கொண்ட ஒரு பகுதி இந்த கீழ்பாக். அதை எடுத்து காட்டுற மாதிரி இப்பொழுதும் அந்த பகுதியில் பல தெருப்பெயர்களெல்லாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்னபீஸ் ரோடு, கெல்லிஸ் ரோடு, டெய்லர்ஸ் ரோடு, ஃப்ளவர்ஸ் ரோடு இப்படின்னுலாம் பேர். இதில் கீழ்பாக் கார்டன் ரோடுன்னு ஒன்று உண்டு. அது என்ன கீழ்பாக் கார்டன்? அந்த தோட்டம் எங்கே இருந்தது? இப்போவும் இருக்கிற கீழ்பாக் சிமெட்ரி அல்லது இடுகாடு.
அதுக்கு போகிற வழிக்கு தான் கீழ்பாக் கார்டன் ரோடு அப்படின்னு பேர். ஆஸ்பிரன்ஸ் கார்டன் காலனி இப்படின்லாம் ஆங்கிலேயர்கள் பல பெயர்கள் அந்த இடத்துல பெரிய பெரிய பல ஏக்கர் பரப்பில் இல்லங்களெல்லாம் கட்டி கொண்டு அதை கேட்லேருந்து பார்த்தா அந்த வீடு எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பெரிய பெரிய தோட்டம், அதுக்கு நடுவில் வீடு. அவர்களெல்லாம் அவர்களோட வீடுக்கு செல்கிற பாதைக்கெல்லாம் அந்தந்த பெயர் கொடுக்கப்பட்டு அந்த பெயரெல்லாம் இப்பொழுதும் அப்படியே இருக்குது. கீழ்பாக்கோடைய ஆங்கில வரலாறு அதுதான். அதே போல் இந்த இடத்துல பெரிய பெரிய துபாஷ்கள், அதே போல் பெரிய பெரிய வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள், இவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து அவர்களுடைய இல்லங்களை கட்டிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதில் சில பெயருடைய பெயரில் இப்பொழுதும் தெருவெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு வாசு ஸ்ட்ரீட், டி வாசு நாயுடு, அவரும் துபாஷாக இருந்தவர் தான். அவருடைய இல்லம் கீழ்பாக்கில் பல 100 ஏக்கர் பரப்பில் இருந்ததாக நமக்கு தெரிய வருது. அந்த வீடோட பெயர் தேவர சோலா. இப்பொழுதும் லேண்டன்ஸ் கார்டன் ரோடு அப்படிங்கிற இடத்துல அந்த இல்லம் அப்படியே இருக்குது. அதை சுற்றி இருந்த நிலமெல்லாம் இப்பொழுது பல அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் வந்துவிட்டது. அதே போல் ராஜா சர் சவலை ராமசாமி முதலியார் டிடி டைம்ஸ் அண்ட் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு துபாஷாக இருந்து அந்த நிறுவனம் திவாலாகிற தருணத்தில் அதை வாங்கி அதை ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போனவர். அதற்கு பிறகு சென்னை நகரத்துக்கு ஷெரீஃபாகவும் இருந்தார். அவருக்கு ஆங்கில அரசு ராஜா சர் அப்படிங்கிற பட்டம் எல்லாம் கொடுத்தது. அவருடைய இல்லம் ஃப்ளவர்ஸ் ரோடில் ராம மந்திரம்னு ஒரு பெரிய வீடு இருந்தது. இப்பொழுது அது எங்கே இருந்ததுன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவருடைய சமாதி அந்த ஃப்ளவர்ஸ் ரோடில் இப்போவும் இருக்குது. இந்த கீழ்பாக்கில் ஒரு காலத்தில் நீங்கள் பஸ்லேயோ கார்லேயோ பூனமல்லி ஹைரோடில் போயிட்டு இருந்தீங்கன்னா வலது புறத்தில், அதாவது ஆவடியை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா வலது புறத்தில் 3 பெரிய பங்களா பார்க்கலாம். முதல் பங்களா பேர் கிங்ஸ்டன். அந்த இடத்துல சீதா கிங்ஸ்டன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் பல வருடங்களுக்கு இருந்தது. அது இப்போது அது அரசே எடுத்து நடத்தி கொண்டு வருகிறது. இந்த சீதா கிங்ஸ்டன் ஸ்கூல் இருந்த கட்டடத்துக்கு பெயரே கிங்ஸ்டன். அது ஒரு பெரிய பங்களா. அந்த காலத்தில் சென்னையில் வியாபாரத்தில் ஒரு பெரிய பெயர் சம்பாதித்த ராவ் பகதூர் காலவால கண்ணன் செட்டி, அதாவது தர்மமூர்த்தி ராவ் பகதூர் காலவால கண்ணன் செட்டி, இவருடைய பெயரில் பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாம் கூட இப்பவும் இருக்குது. அவருடைய இல்லம் தான் அது. சீதா என்பது அவருடைய மனைவியோட பெயர். இவர் தொடக்கி வைத்து ஏராளமாக பெயர் சம்பாதித்த நிறுவனம் பேர் கிங் அண்ட் கம்பெனி. அதனால தான் அந்த இல்லத்துக்கு கிங்ஸ்டன் அப்படின்னு பெயர் கொடுத்தார். அந்த இடத்துல அதற்கு பிறகு வந்த பள்ளிக்கூடத்துக்கு அதனால தான் சீதா கிங்ஸ்டன் ஸ்கூல் அப்படின்னு பெயர் வந்தது. அதுக்கு அடுத்ததாக இருந்தது லலிதா பிரசாத். இது சூரா லட்சுமைய செட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய வணிகஸ்தர், அவருடைய இல்லமாக இருந்தது. அதே போல் அந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த ராம மந்திரம் ராஜா சர் சவலை ராமசாமி முதலியாருடைய வீடு. இது எல்லாமே காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத சுவாமி கோவிலுடைய நிலத்தில் 100 வருட குத்தகையில் எடுத்து கட்டப்பட்ட இல்லங்கள். 100 வருட குத்தகை முடிந்த உடனே அந்த இடம் எல்லாம் ஒரு வழக்குக்கு பிறகு அரசிடமே சென்று விட்டது. இப்போ எல்லாமே அரசிடம்தான் இருக்கிறது. இந்த கீழ்பாக்கில் மாணிக்கேஸ்வரி சாலைன்னு ஒன்று உண்டு. யார் இந்த மாணிக்கேஸ்வரி? ஒரிசாவில் இருக்கிற பர்லாக்கி முண்டி அப்படிங்கிற ஒரு ஜமீன்தாரி. அவர்கள் ராஜா ஆஃப் பல்லக்கி மேடி அப்படின்னு ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவர்களுக்கு பெயர் உண்டு. அவர்களுடைய இல்லம் இப்பொழுதும் அந்த மாணிக்கேஸ்வரி சாலையில் தான் இருக்குது. அவர்களுடைய சென்னை இல்லம். மாணிக்கேஸ்வரி என்பது அவர்களுடைய குல தெய்வம். அவருடைய பெயரில் வைக்கப்பட்டது தான் அந்த தெருவோட பெயர். இந்த பகுதியில் பெரிய பெரிய பங்களாக்களும் பல ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கிற வீடுகளும் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதில் ஒரு சினிமா ஸ்டூடியோவும் உண்டு. நியூட்டோன் ஸ்டூடியோன்னு ஒரு காலத்தில் இருந்தது. நியூட்டோன் ஸ்டூடியோவில் அந்த காலத்தில் பல படங்கள் எல்லாம் எடுத்தாங்க. அதில் மிக பிரபலம் அடைந்த படம் எம்எஸ் சுப்பலட்சுமி நடித்த மீரா. அந்த இடத்துல தான் இப்போ பவன்ஸ் ராஜாஜி வித்யாசிரம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதற்கு அருகே இன்னொரு பிரபலமான பள்ளிக்கூடம் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல். இந்த கீழ்பாக்கிலேயே எம்சிடிஎம் ஸ்கூலும் உண்டு. ஆனால் அந்த எம்சிடிஎம் ஸ்கூலுக்கும் புரசவாக்கமுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதுனால
அதோடைய வரலாறை அந்த பகுதிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். அதுவும் ஒரு பெரிய இல்லமாக தான் இருந்தது. அதோடைய பெயர் ஹைட் பார்க்ஸ் கார்டன்ஸ். 1920களில் சென்னை மாகாணத்துக்கே பிரதமராக இருந்தவர் பானகல் அரசர். பானகண்டி ராமராயனிங்கர் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். அப்போது இந்திய மருத்துவத்திற்காக ஒரு மாநாடு சென்னையில் நடந்தது. அதற்கு இவர் தலைமை வகித்து இந்திய மருத்துவம், அதாவது ஆயுர்வேதம், யூனானி, சித்தா இதெல்லாம் பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசினை சென்னையில் தொடக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். 1925 ஆண்டு அந்த இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் தொடக்கப்பட்டது. அதற்கு இலவசமாக தன்னுடைய இல்லத்தையே கொடுத்தார். அதுதான் அந்த ஹைட் பார்க்ஸ் கார்டன். 1960கள் வரையில் அந்த இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் அந்த இடத்துல தான் செயல்பட்டு கொண்டு வந்தது. அதற்கு பிறகு அது பாளையம் கோட்டைக்கு இடம் மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு அது மூடவும் பட்டது. 1970களில் அண்ணா காலேஜ் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற பெயரில் அண்ணா நகர் அரும்பாக்கத்துக்கு இடம் மாற்றப்பட்டது. ஹைட் பார்க்ஸ் கார்டனில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 1950களில் திறக்கப்பட்டது. அந்த இடத்திலேயே தான் இப்போவும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், இதே பூனமல்லி ஹைரோடையோட இன்னொரு பக்கத்தில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அதனால் பூனமல்லி ஹைரோடில் ஒரு காலத்தில் டாக்டர்கள் ஏராளமாக வசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த பூனமல்லி ஹைரோடே ஹார்லி ஸ்ட்ரீட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு அதுக்கு பெயர் வந்து விட்டது. லண்டனில் எப்படி பிரபல மருத்துவர்கள் எல்லாம் வந்து ஹார்லி ஸ்ட்ரீட்டில் இருப்பார்களோ அதே போல் இந்த இடத்துல டாக்டர் ஆனந்த் ராவ், டாக்டர் பந்தாலை, டாக்டர் மோகன் ராவ், இந்த மாதிரியெல்லாம் பல பெயர்கள். அவர்களுடைய நர்சிங் ஹோம் எல்லாம் இந்த பூனமல்லி ஹைரோடில் தான் இருந்தது. இதர் எல்லாவற்றிற்கும் மேலே ஒரு பிரபலமாக இருந்த மருத்துவர் சரே லக்ஷ்மணசாமி முதலியார். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு டீனாகவும் இருந்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராகவும் பல வருடங்களுக்கு இருந்தவர். அவருடைய இல்லம் தன்வந்திரி விலாஸ். ஒரு மருத்துவருக்கே தன்வந்திரி விலாஸ் அப்படின்னு தானே இல்லத்துக்கு பெயர் இருக்க முடியும், வேறு என்ன பெயர் இருக்க முடியும்? அது இப்போவும் பூனமல்லி ஹைரோடில் இருக்கிறது. அவருடைய வம்சத்தில் வந்தவர்கள் அந்த இடத்தில் வசித்து கொண்டு வருகிறார்கள். கீழ்பாக்கில் இருந்த 2 பிரபல மருத்துவர்கள், மயிலாப்பூரில் ரங்கா ரோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த டாக்டர் ரங்காச்சாரி இருந்த இல்லம்தான் அந்த சீதா கிங்ஸ்டன் ஸ்கூல் கட்டடம். அதே போல் குருசுவாமி முதலியார் ரோடுன்னு இப்போவும் ஒரு சாலை கீழ்பாக்கில் இருக்குது. பிரபல மருத்துவர் டாக்டர் குருசாமி முதலியார், அவருடைய பெயரில் அவருடைய இல்லமும் அந்த இடத்துல தான் இருந்தது. டாக்டர் ரங்காச்சாரி, டாக்டர் குருசாமி முதலியார் 2 பெயருக்குமே ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுடைய 2 நுழைவு வாயில்களில் இப்போவும் சிலை இருக்கிறது. மருத்துவர்களுடைய வரலாறை பார்த்தோம். அடுத்தது தொழில் அதிபர்கள், வியாபாரிகள், கலைஞர்கள், இவர்களுடைய வரலாறுக்கும் கீழ்பாக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டாமா? அதை அடுத்த வார எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் சென்னையுடைய வரலாறுலேருந்து இன்னொரு பகுதியுடன் வருகிறேன். வணக்கம்.